கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஏசாயா 43 அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாய் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போ ஏசாயா 43 அதிகாரம் 1 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த வார்த்தையை நம்ம பகுதியாய் ஆராய்ந்து பார்ப்போம்னா, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். அப்போ இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கும்போது நம்ம இன்டிமேட்டா அவர் எவ்வளவு தூரம் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத, நான் உன்னை பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிற என்னுடைய பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அங்க சொல்றாரு, பயப்படாதே. அப்போ ஏன் இந்த இடத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்றாருன்னா, நான் உன்னை இவ்வளோ தூரம் உன்னை பார்த்து உருவாக்கி இருக்கிற, நான் பார்த்து உருவாக்கின நீ என்னுடைய பிள்ளை, நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் உன்னைய மீட்டு கொண்டிருக்கிறேன், மீட்டு கொண்டேன். அப்போ அந்த மீட்டெடுப்பு அப்படிங்கிறப்போ, ஒருவேளை நம்ம இதை குறித்து ஆராய்ந்து பார்க்கணும்னா, உலகத்துல ஏதோ ஒரு சிறு பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அந்த மிகவும் நெருக்கமான சொந்தம், தாயோ தந்தையோ உடன் பிறந்தவர்களோ, ரொம்ப நெருக்கமான உறவுகள் தான் அங்க போய் அவர்களுக்கு பதிலாக எதையாவது ஒன்றை கொடுத்து அவங்கள மீட்டெடுத்து கொண்டு வருவாங்க. இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறாராம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னைய மீட்டு கொண்டேன். அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னைய சிருஷ்டித்திருக்கிறேன், என்னுடைய கண்ட்ரோல் கீழே தான் எல்லாம் இருக்குது. அதனால என் மகனே மகளே, நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்முடைய பேரை சொல்லி அவர் அழைத்து அறிந்திருக்கிறாராம். அப்போ அவ்வளோ தூரம் நமக்கு இன்டிமேட்டா நம்முடைய தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அடுத்ததா 2 வசனத்துல பார்க்கிறோம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அப்ப ஆறுகளை கடக்கும்போது, ஒருவேளை வெள்ளம் போன்ற அந்த வெள்ளத்துக்கு அணை போட யாராலும் முடியாது, அது அது இழுத்து கொண்டு போகக்கூடிய வல்லமை நிறைந்தது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட புயல்களுக்குள்ள நான் சிக்கி கொண்டிருக்கிறேனே, இந்த வெள்ளத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த புயல்களின் மத்தியிலும் இந்த வெள்ளங்களின் மத்தியிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாராம். அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினிமயமான போராட்டங்கள், ஒருவேளை துன்புறுத்தல்கள், பெர்சிக்யூஷன், இன்னும் மெயினா அதை சொல்லணும்னா, நம்ம விசுவாசத்திற்கு எதிரடையாய் வருகிற சத்துருவானவன் எதிராய் நமக்கு கணைகளை தொடுக்கிற அந்த அக்கினி ஆஸ்திரங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரே ஒரு போராட்டம் உண்டு அப்படின்னா, நமக்கு விசுவாசத்துல போராட்டம். அப்போ அப்படிப்பட்ட அக்கினி போன்ற சூழ்நிலைகள்லையும் நம்ம என்ன செய்ய வேண்டாமா, பயப்பட வேண்டாம். அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினி பிசிக்கலா ஒன்றும் செய்ய முடியலையோ, இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியாகவோ சரீர பிரகாரமாகவோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறேன், எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 4வது வசனத்துல பார்க்கிறோம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், ஆதலால் நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அப்ப இங்க நம்ம சொல்ற வார்த்தை, என் பார்வைக்கு அருமையானபடியால். அப்போ எபேசியர்ல நம்ம பார்க்கிறோம், 1 அதிகாரம் 4, 5, 6 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை புத்திர சுவிகாரராகும்படி முன் குறித்திருக்கிறாரா. அப்போ அவர் பார்வைக்கு நம்ம ஏன் அருமையா இருக்கிறோம்னா, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம செய்த செயல்கள் அல்ல, அவர் நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினால அங்க நம்மை சிநேகிக்கிறாரா. அவர் ரொம்ப நம்ம மேல அன்பா இருக்கிறதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன்னா
அதனாலதான் யோவான் 15:13 பார்க்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம செய்த செயல்கள் இல்ல, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து நம்ம மேல அவ்வளோ நேசமும் அன்பும் பாசமும் வைத்திருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால, தன் ஜீவனை அவர் ஈடாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறபடியினால இன்றைக்கு நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டு புலம்பிக் கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிற மகனே, உன் கூட இருக்கிற மகளே, இது எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வருவ. ஆனா அந்த அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்படி ஒரு போராட்டம் உனக்கு நடந்ததான்னு மற்றவர்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவில் இந்த போராட்டங்களுக்குள்ளே இருந்து நீ வெளியே வருவா என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்ததான் நம்ம 16வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, சமுத்திரத்திலே வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற தேவன், அங்கே ரதங்கள், குதிரைகள், இராணுவங்கள், பராக்கிரமசாலிகளை புறப்பட பண்ணி அவர்கள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர். அப்போ உங்களுக்கு பின்பாக வருகிற துரத்தி கொண்டு வருகிற சேனைகள் இன்றைக்கு அந்த தண்ணீரில மூழ்கி போகும். உங்களுக்கும் அந்த தண்ணீரின் மத்தியில தேவன் உங்களுக்கு பாதையை உண்டாக்குகிறார். அப்போ நீங்க கடந்து போயிருவீங்க. உங்களுக்கு பின்பாக உங்களை துரத்தி கொண்டு வந்த எல்லா சத்துருவின் கிரியைகளும் அது அழிக்கப்பட்டு போகும் என்பதை இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாமா? முந்தினவைகளை நினைக்க வேண்டாமா? பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாமா? உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததை நீங்க நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் ஓட பண்ணுகிற தேவன். அப்போ வனாந்திரத்துல வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்திரம் இல்ல ஆறுகளை ஓட பண்ணுகிற உண்டாக்குகிற தேவன். அவர் சொல்றாரு, இத்தனையும் நான் உனக்கு செய்வேன். ஆனா நம்மை படைத்த நோக்கமே என்ன அப்படிங்கிறத ஏசாயா 43:21 பார்க்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ இன்றைக்கு இவ்வளோத்தையும் நான் உனக்கு செய்வேன் மகளே. ஆனா மகனே, நான் இன்றைக்கு உன்னை தேர்ந்தெடுத்த நோக்கமே என்னை துதிக்கும்படியாய், என்னை துதிக்கிற சந்ததியாய் நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இன்னைக்கு இத்தனை வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் தேவன் நம்ம எல்லா சூழ்நிலைகள்ல நம்ம வெளியே கொண்டு வர. அப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார், என் தேவன் என்னை மீட்டெடுத்திருக்கிறார், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்னை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் அவரை துதிக்கிற சந்ததியாய் நாம் எழும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிற ஒரு அன்பு தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இன்றைக்கு எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர் அப்பா. ரீஷாலோ தலி ரகுதலா. அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு புதிய காரியத்தை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களோடு கூட எல்லா போராட்டங்களும் எங்களை வெளியே கொண்டு வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை துதிக்கிற சந்ததியாய் நீர் ஏற்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.